என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் போகிறது என்று பார்க்க போகிறோம். மேலும் மிதுன ராசி அன்பர்களுக்கு அவர்களுடைய குடும்பம், வேலை மற்றும் தொழில் அமைப்பானது எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் சந்திக்க போகிறது என்றும் தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். எனவே நீங்கள் மிதுன ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவு நோட்டிபிகேஷன் மூலமா உடனுக்குடன் உங்களை சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா, அதுவும் அந்த பழனிமலை முருகனை ரொம்ப பிடிக்கும்னா, பழனி முருகனுக்கு அரோகரா என்னும் மந்திரத்தை மறக்காம 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கலாங்க, ஆனால் அந்த பிரச்சனையே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. அப்படின்னா இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் எப்படிங்க தீர்வு காணறது? அதுக்கு தான் இருக்கவே இருக்கு ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம். இந்த ஜோதிட நிலையத்தில் பவன் நம்பூதிரி அவர்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லியிருக்காரு. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாய மந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல், கணவன் மனைவி பிரச்சனை, பிரிந்த காதலர்கள் ஒன்று சேர, ஜனவசியம் என பலவிதமான பிரச்சனைகளுக்கும் இவர்களிடம் தீர்வு சொல்லப்படுதுங்க. உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காம டெஸ்கிரிப்ஷனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களில் ஒரு சில விஷயத்தில் மிகப்பெரிய மாற்றம் நிகழப்போகிறது. அந்த மாற்றம் என்னவென்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தினை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிகப்படியான கவனம் செலுத்த வேண்டுங்க. அதிலும் வயதில் மூத்தோர்கள் உடலில் சர்க்கரை அளவினை கட்டுக்குள் வைத்துக் கொள்வது மிகப்பெரிய நல்லதுங்க. மேலும் கல்வி அல்லது வேலை சார்ந்து வெளிநாடு செல்ல முயற்சி செய்து வந்தவர்களுக்கு இது உகந்த காலகட்டமாக அமைய போகுது. உங்களுக்கு இருக்கும் தீரா கடன்களை நீங்கள் உங்கள் தந்தை அல்லது உடன்பிறப்புகளின் உதவியோடு அடைக்க போறீங்க. தொழில் வாழ்க்கை என்று கொண்டால் ஏற்கனவே செய்யும் தொழிலை அடுத்து புதியதாக வேறு ஒரு தொழிலை துவங்க போறீங்க. தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவானுடன் சுக்கிர பகவான் இணைந்து இட அமர்வு செஞ்சிருக்காருங்க. மேலும் சுக்கிரன் செவ்வாய் கூட்டணியால் நீங்கள் பேசும்போது காரசாரமாகவே பேசுவீங்க. இது குடும்ப உறுப்பினர்களை காயப்படுத்துவதாக கூட இருக்கும். உறவுகளை இழக்கும் நிலைக்கு கூட தள்ள போகுதுங்க. சிறிது தேன் தடவிய வார்த்தைகளை பயன்படுத்துவது தான் உங்களுக்கு நல்லதுங்க. உங்களுடைய பேச்சில் அதிகப்படியான கவனம் செலுத்தி பேச வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள் பயணங்கள் அடிக்கடி செய்வது போல அமைய பெறுங்க. தனப்பிராப்தம் மிக சிறப்பாக இருக்க போகுது. வருமானம் சிறப்பாக இருப்பதைப் போல மற்றொரு புறம் செலவுகளும் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும். வண்டி வாகனங்கள் மாற்றுதல், வீடு சார்ந்து ஆடம்பரமான செலவுகள் செய்தல் என செலவுகள் அதிகம் ஏற்பட்டு கொண்டுதாங்க இருக்கும். நிறைய அனுகூலமான விஷயங்கள் உங்களுக்கு நடைபெற்று கொண்டே தான் இருக்கும். மாணவர்கள் உயர்கல்வி சார்ந்து செய்யும் முயற்சிகள் உங்களுக்கு நேர்மறையான முடிவுகளை கொடுப்பதாய் இருக்க போகுது. மேலும் எதிர்பார்த்த கல்வி சார்ந்த கடனுதவிகள் எளிதில் கிடைக்க பெறுவீங்க. மேலும் வீடு மனை சார்ந்து அதிக முதலீடுகளையும் நீங்க செய்ய போறீங்க. பொருளாதார ஏற்றம் என்று பார்க்கையில 95% என்றே கொள்ளலாங்க. உங்களின் கையில் இருக்கும் பணமானது உங்களுக்கு இரட்டிப்பாக மாறப்போகுது. ஏரி காத்த ராமன் கோவில் வழிபாடு செய்வது வாழ்க்கையில் மிக சிறந்த மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்துவதாய் இருக்குங்க. மிருக சீரிடம் 3 மற்றும் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் மற்றும் செவ்வாயின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் எடுக்கின்ற முயற்சி யாவும் வெற்றியை தேடி தரப்போகுது. இந்த வைகாசி மாதமானது உங்களுடைய வாழ்வில் மாற்றங்களை ஏற்படுத்தும் மாதமாக அமையுதுங்க. விரயஸ்தானத்தில் குரு சஞ்சரித்தாலும் அவரது பார்வைகள் உங்களுக்கு யோகத்தை பெற்றுத்தரும். உடல்நிலையில் முன்னேற்றம், உறவுகளால் ஆதாயம், வியாபாரம், தொழிலில் வளர்ச்சி, போட்டியாளர்கள் விலகும் நிலை, செல்வாக்கு, புகழ் மீண்டும் தோன்றும் வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும். இதுவரையில் தடைப்பட்ட முயற்சி அனைத்தும் வெற்றியை பெற்று தரப்போகுது. பணம் பல வழிகளிலும் உங்களுக்கு வந்து சேரும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கானது அதிகரித்து காணப்படும். பணியாளர்கள், சிறு தொழில் செய்வோர் நிலை உயர்ந்து காணப்படும். சனி பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால விருப்பம் அனைத்தும் நிறைவேறும் வாரம் என்றே சொல்லலாம். தெய்வ அருளும் உங்களுக்கு கிடைக்கும். உடல் பாதிப்பு அனைத்தும் உங்களுக்கு விலகிவிடும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் விலகி நிம்மதியான நிலையே காணப்படும். சிலர் புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு கூட ஏற்பட போகுது.
போகுதுங்க. பிள்ளைகளின் மேற்கல்வி முயற்சி அனைத்துமே உங்களுக்கு வெற்றி அளிக்கும் விதத்தில் தான் இருக்கும். பெண்களுக்கு இந்த மாதம் மிகவும் யோகமான மாதமாக அமைய போகுது. திருமண வயதினருக்கு வரனும் வந்து சேரும். சிலர் புதிய வீட்டில் குடியேறக்கூடிய அமைப்பு கூட இருக்குதுங்க. வேலை தேடுவோருக்கு எதிர்பார்த்த தகவலானது கண்டிப்பாக நல்ல தகவலாக உங்களுக்கு வந்து சேரும். விவசாயிகளுக்கு எதிர்பார்ப்பு அனைத்துமே நிறைவேறும் மாதம் என்றே சொல்லலாம். மாணவர்களுக்கு விருப்பப்பட்ட கல்லூரியில் கண்டிப்பாக இடமும் கிடைக்குங்க. உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் மே 29. இந்த நாட்களில் நீங்கள் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் மிகவும் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் செய்ய வேண்டுங்க. அடுத்து உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் மே 27, ஜூன் 5 மற்றும் 9. பரிகாரமாக உலகளந்த பெருமாளை வழிபட்டால் உங்களுக்கு நன்மை உண்டாகுங்க. அடுத்து திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு மற்றும் புதனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது தானே வருங்க. நினைத்ததை அடையும் யோகம் உங்களுக்கு இயல்பாகவே உங்களிடம் காணப்படும். மேலும் முன்னேற்ற பாதையில் நடைபெறும் உங்களுக்கு இந்த வைகாசி மாதமானது மிகவும் யோகமான மாதமாக அமைய போகுதுங்க. சனி பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை வழங்க இருக்கிறாருங்க. துணிச்சல் தைரியமும் உங்களுக்கு முன்பு இருந்ததை விட அதிகரித்தே காணப்படும். எதிரிகளிடம் இருந்து பாதுகாப்பதுடன் வழக்குகளிலும் வெற்றியை நீங்கள் வழங்க போகிறாரு. மேலும் மாதத்தின் பிற்பகுதியில் லாபாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தொழிலில் முன்னேற்றம் காணப்படும். பணம் பல வழிகளிலும் உங்களுக்கு வந்து சேரப்போகுதுங்க. மேலும் நீங்கள் உங்களுடைய விருப்பம் அனைத்தும் நிறைவேறும் மாதம் என்றே சொல்லலாம். மேலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை செல்வாக்கானது அதிகரித்து காணப்படும். பூர்வீக சொத்து பிரச்சனை ஒரு வழியாக உங்களுக்கு முடிவிற்கு வந்துவிடும். இதுவரை இருந்த நெருக்கடிகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். வெளிநாடு செல்வதற்கு மேற்கொள்ளும் முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை பெற்று தரப்போகுது. சிலர் புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு கூட இருக்குதுங்க. அரசியல்வாதிகளுக்கு ஆதாயமான மாதமா என்றே சொல்லலாம். தைரியமுடன் செயல்பட்டு நீங்கள் வெற்றியும் பெற போறீங்க. அனைத்திலும் லாபமான நிலையை ஏற்பட போகுது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். பெண்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றம் உண்டாக போகுது. முயற்சி யாவும் வெற்றியை பெற்று தரப்போகுதுங்க. திருமண வயதினருக்கு வரனும் வந்து சேரும். சிலருக்கு புதிய வேலை அமைய போகுது. சுயதொழில் செய்வோர் லாபம் காண்பாங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தமும் உண்டாகும். விவசாயிகளுக்கு வருவாயானது அதிகரித்து காணப்படும். மாணவர்களின் மேற்கல்வி முயற்சி அனைத்தும் வெற்றியை பெற்று தரப்போகுது. உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் மே 30. அதிர்ஷ்ட நாட்கள் மே 31, ஜூன் 4, 5 மற்றும் 13. பரிகாரமாக பாலாம்பிகையை வழிபட உங்களுடைய வாழ்க்கையானது வளமாகுங்க. அடுத்து புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் மற்றும் குருவின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு சாதுரியம் சாணக்கியத்தனம் என்பது உங்களிடம் பிறவி சொத்தாகவே காணப்படுங்க. மேலும் உங்களுடைய குறிக்கோளை அடையக்கூடியவர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. இந்த வைகாசி மாதமானது மிகப்பெரிய ஆதாயமான மாதமாக உங்களுக்கு அமைய இருக்குதுங்க. உங்களுடைய 3ஆம் அதிபதி சூரியன் விரயஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் உங்களுக்கு செலவுகளானது அதிகரித்து தான் காணப்படும். ஆனால் அவையெல்லாம் ஆதாயம் தரக்கூடிய செலவுகளாகவே உங்களுக்கு இருக்குங்க. புதிய சொத்து வாகனம் நகை வாங்கக்கூடிய அமைப்பு கூட ஏற்படுது. மேலும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சியானது கண்டிப்பாக நடந்தே தீரும். திருமண வயதில் உள்ள பெண்களுக்கு வரனானது வந்து சேரும். செல்வாக்கானது மதிப்பு மரியாதையானது உங்களுக்கு உயர்ந்து காணப்படும். மேலும் உங்களுக்கு வருமானமானது அதிகரித்து காணப்படுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நெருக்கடிகளும் ஒவ்வொன்றாக உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும். பட்டம் பதவி பொறுப்புகளானது உங்களை தேடி வரப்போகுது. அரசியல்வாதிகளின் எண்ணம் அனைத்தும் பூர்த்தியாகுங்க. எதிர்பார்த்த பொறுப்பானது உங்களுக்கு வந்து சேரும். மாதம் முழுவதும் சனி பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால புதிய தொழில் முயற்சி அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை பெற்று தரப்போகுதுங்க. உடலில் இதுவரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். மேலும் வியாபாரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிப்பாங்க. பெண்கள் வாழ்க்கை துணையுடன் இணக்கமாக இருக்க வேண்டுங்க. மேலும் குடும்பத்தில் செல்வாக்கானது முன்பு இருந்ததை விட அதிகரித்தே காணப்படும். பணியில் இருந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக உங்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் விலக ஆரம்பிக்குதுங்க. சிலருக்கு புதிய பொறுப்பானது விரும்பிய இடமாற்றமும் ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த வைகாசி மாதத்தில் ஏற்படும். விவசாயிகளின் விருப்பம் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த விருப்பம் அனைத்தும் பூர்த்தியாகிவிடும். திறமையாக செயல்பட்டு லாபமும் காண போறீங்க. பணியாளர்களுடைய
நிலையானது உயர்ந்து காணப்படும். மேலும் மாணவர்கள் மேற்கொள்ளும் முயற்சி அனைத்துமே வெற்றியில் கொண்டு போய் சேர்த்துவிடும். அடுத்து உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் மே 31. உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் மே 30, ஜூன் 3, 5 மற்றும் 12. பரிகாரமாக மீனாட்சி அம்மனை வழிபட உங்களுடைய வாழ்வானது வளம் பெறுங்க. இதுவரைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் போகிறது என்று பார்த்தோம். இந்த பதிவானது கண்டிப்பாக மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புறேன். இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. நன்றி நண்பர்களே.